अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமான் ஆசிரியர்களுக்காக தான் சங்கல்பம் கொண்டு இங்கு தான் தோன்றினதோ இல்லை மற்றவர்களை தோற்றுவித்ததோ அப்படியான விஷயத்தில் ஆச்சாரியர்களில் சுவாமி தேசிகன் ஒருத்தருக்குத்தான் எம்பெருமானே நேர அதுவும் திருவேங்கடமுடையானே நேர தேசிகனாக அவதரித்தார். எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன் ராமனாவும் கண்ணனாவும் அவதரித்த மாதிரி திருவேங்கடமுடையான் தேசிகனா அப்படி அவதரிக்கலை. அதில் என்ன பண்ணார்? திருமலைமால் திருவேங்கடமுடையான் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே அந்த கண்டாவதாரமாக சிறக்க பெருமாள் மாத்திரமாக இல்லை, அவர் பெருமாள் என்ன பண்ணார்? இன்னும் கொஞ்சம் தன்னுடைய குணாதிசயங்கள் தனக்கு உண்டானதை தவிர கண்டாவதாரத்தினுடைய குணாதிசயத்தை எடுத்துண்டு இங்கே அவதரித்தார் வேதாந்த தேசிகனா. ஏன்னா அந்த கண்டாநாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், துஷ்ட ஜந்துக்களை முதல்ல போக்கடிக்கும், அப்புறம் நல்லோர்களை ஆஹ்வானம் பண்ணும். அதனால் நம்முடைய துஷ்ட சுபாவம் முதல்ல போய் நல்ல சுபாவங்கள் நம்ம இடத்துல குடிக்கொள்ளும். அதுபடியான அதுபோல் உபகரிக்கக்கூடிய அவதாரமாக திருவேங்கடமுடையான் திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் அந்த மணியினுடைய இதையும் எடுத்துட்டு அப்படி சிறக்க இங்கே அவதாரம் பண்ணான், சிறப்பு மிக்கா பெருமை கொள்ளும்படி அப்படின்னு அதுபோல் அவதாரம் கொண்டான். இப்போது இப்படிப்பட்ட தேசிகனுடைய தனியன்தான் ஸ்ரீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. சீர்னா சீர்மை பெருமை. ஒன்று சீரொன்று தூப்புல், ஒன்றுன்னா சேர்ந்திருக்குது, பெருமை மிகுந்து அதான் சேர்ந்து இருக்கக்கூடிய தூப்புல் திருவேங்கடமுடையான். காஞ்சிபுரத்தில் தண்கான்ற திவிதேசம், அந்த திவிதேசத்தில் விளக்கொளி எம்பெருமான் மரகதவல்லி தாயார் இருக்கார். அந்த பரிசரத்தில் தூப்புல்னு அக்ரஹாரம் இருக்குது, அதில் திருவேங்கடமுடையான் அவதரித்தார். அதனால் தூப்புல் திருவேங்கடமுடையான்னு தேசிகனை சொல்கிறோம். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான், சீர்மைகள் நல்ல உயர்ந்த குணங்கள் கல்யாண குணங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தூப்புல் திருவேங்கடமுடையான் வேதாந்த தேசிகன் பாரொன்றை சொன்ன பழமொழியுள். இந்த பார்லாம் ஒன்றும்படியாக சேரும்படியாக அவர் என்ன பண்ணார்? பார்லாம் என்ன பண்ணுறது, நாம் பார்க்குறபடி இருக்குது. என்ன இருக்குது? நரகமாகவும் அதுவாகவும் இதுவாகவும் என்னவும் எல்லாம் அவஸ்தைப்பட்டுண்டு இங்கே வந்து சம்சார சாகரத்தில் விழுந்துருக்கா. அப்படிலாம் அந்த பார்லாம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பர்தை, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய இந்த பார் ஒன்றை சொன்ன பழமொழியுள். அப்படிலாம் இந்த ஸ்பர்தாதிகள்லாம் விட்டுட்டு, மமக்கார அகங்காராதிகள்லாம் விட்டுட்டு, ஒருத்தரோட ஒருத்தர் குழாங்களாய் அடியருடன் கூடி நின் ஆடுமினே அப்படின்னு ஒன்றை சொன்ன எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்படியாக இவர் என்ன பண்ணார்? இவருடைய சீசுக்தியை சொன்னார். பார் ஒன்றை சொன்னா. இவர் ஏதோ புதுசாக ஒரு மதம் கற்பிச்சாரா? யாரோ ஒருத்தர் புத்தர் வந்தார், புத்த மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்ற மாதிரி இவர் எதனா புதுசாக தேசிக மதம் அப்படின்னு பண்ணாரா? இல்லை. பார் ஒன்றை சொன்ன, அப்படி சொன்னது என்னது? பழமொழி. அனாதி காலமாக என்ன மொழி சொல்லிட்டு வராளோ நல்லதுன்னு
வேதாந்தங்கள் என்ன, அதை தொடர்ந்து ஸ்மிருத்தியாதிகள் என்ன, அது தொடர்ந்து இதிகாச புராணாதிகள் என்ன, தர்மசாஸ்திரங்கள் என்ன, இதெல்லாம் என்ன சொன்னாலோ பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள், பழையதான மொழி, பெரியோர்களால் மொழியப்பட்டது, சொல்லப்பட்டது, அதில் இவர் எடுத்து சொல்கிறார். அந்த பழமொழியுள் இவர் நிறைய பழமொழி சொல்லியிருக்கார். அப்போ இந்த பழமொழிலாம் தெரிஞ்சால் தான் நாம் பாலில் இருக்கவெல்லாம் ஒன்றுன்னா சேர்ந்து நன்னா சந்தோஷமாக வாழ்வுமானா இல்லை, மொத்தம் தெரியவானா. பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே, ஒன்றே ஒன்று போகும், ஒன்றே. இந்த டாக்டர்கிட்ட போனால் ஒரு மாத்திரை தான் கொடுப்பார், ஒரு நாளைக்கு தான் கொடுப்பார், சாப்பிட்டா போகும் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்றும் பிரசக்தி இல்லை, ஒரு மாத்திரை தான் கொடுப்பார். நிறைய மாத்திரை அப்படியே இது கார்த்தால் சாப்பிட்றதுக்கு முன்ன 8 மாத்திரை, சாப்பிட்டா விட்டு 10 மாத்திரை, ராத்திரி வேறு 8 மாத்திரை, சாப்பிட்றதுக்கு முன்ன படுத்துக்கிச்சே 4 மாத்திரை, இப்படின்லாம் கிடையவே கிடையாது, ஒன்று தான். அதுபோல் ஓரொன்று தானே இவர் சொன்ன பழமொழி இருக்குதே, பழமொழி எடுத்து விவரமாக நமக்கு சொல்லிருக்காரு. அதில் ஓரொன்று தானே, ஒன்றே ஒன்று, அதுவே போகும். தாரணியில் வாழ்வார்க்கு, அந்த ஒன்று என்ன பண்ணுறது, வைகுண்டத்தில் இருக்கவாளுக்கு அது. ஏன்னா வைகுண்டத்தில் கூட நித்தியாள் முக்தாள்லாம் இருக்காளே, அவளுக்கு அது இல்லை எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறது, அந்த எம்பெருமான புகழ்றது, அதனால் எம்பெருமானுக்கா அப்படின்னு இல்லை. ஓரொன்று தானே அமையாதோன்னா இது பொருந்துமோல்லோ அப்படின்னு அர்த்தம். அமையாதோன்னா அமையும், அதாவது இது போருமா அப்படின்னு கேட்டால் போரும் அப்படின்றா போல். அமையாதோ யாருக்கு அப்படின்னு சொன்னால் தாரணியில், இந்த பூமிக்கு தாரணின்னு பேர், நம்மெல்லாம் தரிக்கிறதோ இல்லை, அதனால் தாரணி அப்படின்னு பேர். அதனால் தாரணியில் வாழ்வார்க்கு, தாரணியில் வாழக்கூடியவர்களுக்கு அப்படின்னு. தாரணியில் இருக்கா வாழாத கூட இருப்பாளா அப்படின்னா வாழாத கூட இருப்பாள். அதாவது ஒரு நாட்டில் பிரஜைகள்லாம் இருக்கா, அந்த நாட்டு அரசாங்கம் சட்டத்திட்டங்கள்லாம் இயற்றி எல்லாருக்கும் இன்னென்ன மாதிரி இருக்கவா இன்னென்ன மாதிரி இருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கிறவா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஏதோ சட்டத்திட்டங்கள்லாம் இது பண்ணுறோம். அது கட்டுப்பட்டு அந்த நாட்டில் வாழ்ந்து சௌக்கியமாக அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பை பெற்று அதனுடைய உதவிகள்லாம் பெற்று நன்னா இருக்காங்க. அதே சில பேர் என்ன பண்ணுறான், அந்த அரசாங்கத்தில் இதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாத கொலை கொள்ளை அதெல்லாம் ஈடுபட்டு அந்த அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டு அப்படிலாம் பண்ணுறான். அப்போ அவனுக்கு அந்த நாட்டில் இது இல்லை, வாழறது இல்லை. சில சமயத்தில் நாடு கூட கடத்தப்படுறான். அதனால் அவன் அந்த நாட்டில் வாழறான்னு அர்த்தமா இல்லை. அதனால் தாரணியில் வாழ்வார்க்கு, யார் நன்னா வாழணும், அதாவது அமைதியாக வாழணும், மனுஷன்னா எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழணும், பந்து சகிதமாக வாழணும் அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. இங்கே வாழச்சே இப்போ நாம் சம்பாதிக்கிச்சே என்ன பண்ணுறோம், பின்னாளைக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறோம். அதுபோல் தாரணியில் வாழ்வார்க்கு, இங்கே வாழச்சே என்ன உத்தியோகம் பார்க்கச்சேவே நாம் அதில் ஒரு பகுதியை சேர்த்து வைக்கிறோம். அதை போல் இங்கே நாம் வாழ்ந்துட்டே இருக்கச்சேவே நாம் என்ன பண்ணுறோம், இது இந்த வாழ்ச்சி நிலையான வாழ்க்கை கிடையாது, இது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திருப்பி வரக்கூடியது. அதனால் இதை விட்டு நாம் ஆத்மா இந்த சரீரத்தை கர்மாவை பண்ணி சரீரம் எடுக்கிற வரையில் இந்த சுகதுக்கம் நம்ம விட்டு போகாது, பல பிறவிகள் எடுத்துகிட்டே தான் இருப்போம். அதில் இந்த பிறவியில் இருக்கிற சுகம் கூட அடுத்த பிறவியில் வரும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியில் இருக்கக்கூடிய மனுஷ ஜன்மம் அடுத்த பிறவி நிச்சயமாக வரும்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக வராதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பாப்பம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆன மாதிரி அதனால் நாம் என்ன பண்ணணும், இந்த ஆத்மா மாத்திரம் இந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டு பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு மோட்சத்துக்கு போகணும்.
அங்கே நித்தியமாக நிரதிசயமாக ஆனந்தத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் அதாவது ரிட்டையர்ட் லைஃப் நாம் நிশ্চিந்தையாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேர்த்து வைக்கிறோமோ அதுபோல் தாரணியில் வாழ்வார்க்கு இந்த தேசி சூக்தி இங்கேயும் வாழ பண்ணும். வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. இந்த சம்சாரத்திலேருந்து அதை தாண்டி வான், அதான் பரமாகாசமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு போமளவும், வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாழ்வு அது கொடுக்கும். வைகுண்டத்துக்கு போய் வாழக்கூடிய வாழ்வை அந்த கிரந்தம் கொடுக்கும். அவர் சொன்ன பழமொழியில் ஒன்றே ஒன்று, மொத்த பழமொழியும் படித்தாதான் வரும்னு இல்லை. ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும். என்ன சுவாமி, அவர் கிரந்தத்தை படித்தா நாளைக்கு வைகுண்டம் போவோம், மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிறான்ற ரீதியில் மரணமானா விட்டு போவோம், இங்கே இருக்குச்சே ஒன்றும் கிடையாதா அப்படின்னா இல்லை. வானேற இங்கே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போது இந்த வாழ்க்கை கடைசி வரையில் நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்கலாமுல்ல. அதான் வானேற போமளவும் வாழ்வு. வானேற போகிறதுக்கு வாழ்வுன்னு சொல்ல, போமளவும் வானில் போயிட்டோம்னா வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா அங்கே அதுக்கப்புறம் நாம் தப்பே பண்ண போகிறதில்ல. எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பு அறிஞ்சு நாம் அப்படியே நடந்துட்டுருக்க போகிறோம். அதனால் நமக்கு அபராதமே ஏற்பட போகிறதில்ல. அதனால் நாம் எப்போவும் எம்பெருமானுக்கு அடிமையே பண்ணிட்டு இருக்க போகிறோம். அந்த கைங்கரியத்தை அடிமையன்னும் பேரமுதம் அருந்தி வாழன்னு சொன்னார். அதனால் அடிமைனா அது ஏதோ கஷ்டம்னு நினைக்கக்கூடாது, அதுதான் பேரமுதம். அது இன்னொரு இடத்துல பார்த்துக்கலாம். அதனால் அப்படி இருக்கக்கூடியதானே வானேற போமளவும் அங்கே. அதனால் அங்கேக்கு ஒன்றும் வேண்டாம், அது ஏக்கரூபமாக ஒரே மாதிரி இருக்கும். ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, அது போகிற வரையில்தான். அதனால் அது போமளவும்னா அங்கே போய் சேர்ற வரையிலும்னா இங்கே இருக்கிறத பிடிச்சி இந்த சரீரம் கொண்டு இங்கே வாழறமே, இந்த நாளிலிருந்து அங்கே போய் சேர்ற வரையில், இந்த சரீரத்தை விட்டு அங்கே போய் சேர்ற வரையில் இந்த தூப்புல் திருவேங்கடமுடையான் சொன்ன பழமொழி இருக்குதே, அதில் ஒன்றே ஒன்று போகும். நூற்றுக்கணக்கான பழமொழி அவர் பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு பழமொழியே போரும். ஓரொன்று அதாவது ஒரு ஸ்லோகமே போரும். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு நீதி சொல்கிறார். அதனால் மொத்த ஸ்லோகமும் நமக்கு வேண்டாம், மொத்த கிரந்தமும் வேண்டாம், ஒன்றே போரும். ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில். இங்கே தாரணியில் தரிக்கிற நாம் பூமி, நம்ம தரிக்கிறது புண்ணியபாவம் பண்ணவாழ தரிக்கிறது, மனுஷனாகவும் மிருகமாயும் அந்த மாதிரி ஸ்தாவரமாகவும் இப்படிலாம் நம்ம தரிக்கிறதோ இல்லை, நம்ம பண்ண புண்ணிய பாவத்தை தகுந்த மாதிரி. அந்த தாரணியில் வாழ்வார்க்கு யார் வாழணும்னு அஞ்சல் 2 பழுது இல்லாமல் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழறானோ, அதாவது கவர்மெண்ட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு இருக்கா போல வாழ்வார்க்கு வானேற போமளவும், அந்த வான் ஏறி போகிறவளையும் அது வாழ்வை கொடுக்கும். வானேறி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே வாழ்வு நிச்சயமாக ஒரே வாழ்வு தான், சுகமாகவே இருக்கக்கூடிய வாழ்வு தான். இங்கே இருக்கிற பர்யந்தமும் இங்கிருந்து அங்கே போகிற பர்யந்தமும் உண்டான, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு உண்டான உபாயத்தை அனுஷ்டிக்க தேவும் எப்போவும் அது பர்யந்தம் வாழ்வு அளிக்கக்கூடியதான கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விசேஷார்த்தங்களை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீத்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.